ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல். இது பென்னி ஸ்டாக் சீரிஸோட 3வது வீடியோ. இந்த வீடியோவில் உங்ககிட்ட நான் டிஸ்கஸ் பண்ண போகிற ஸ்டாக் எதுன்னு பார்த்தீங்கன்னா டைகர் லாஜிஸ்டிக்ஸ் இந்தியா லிமிடெட். இவங்க ஒரு தேர்ட் பார்ட்டி லாஜிஸ்டிக் சர்வீசிங் ப்ரொவைடிங் கம்பெனி. இவங்களுக்கு கிட்டத்தட்ட 23 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த லாஜிஸ்டிக் இண்டஸ்ட்ரியில் இருக்குது. இவங்க எந்த மாதிரி லாஜிஸ்டிக்கல் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஃப்ரைட் லாஜிஸ்டிக்ஸ். இதில் வந்துட்டு கப்பல் மூலமாகவும் விமானம் மூலமாகவும் வியாபாரிகள் தங்களோட பொருட்களை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுறதுக்கு இவங்க இந்த லாஜிஸ்டிக்கல் சப்போர்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதே மாதிரி வித்தின் இந்தியா லாஜிஸ்டிக்ஸ் மூவ் பண்ணுறதுக்கு டொமஸ்டிக் ஃப்ரைட் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் சில டெம்பரேச்சர் சென்சிட்டிவாக இருக்கிற ப்ராடக்ட்ஸான ஆக்ரோ ப்ராடக்ட்ஸ், பார்மாசூட்டிக்கல் ப்ராடக்ட்ஸ், அப்புறம் ஃபிஷரி ப்ராடக்ட்ஸ் போன்றவற்றை மூவ் பண்ணுறதுக்கு தேவையான கோல்டு செயின் லாஜிஸ்டிக்கல் சப்போர்ட்டையும் இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ராடக்ட் லாஜிஸ்டிக்ஸ் அப்புறம் சப்ளை செயின் லாஜிஸ்டிக்ஸுங்கிற வந்து ரைட் ஃப்ரம் ஏ டு Z எண்ட் டு எண்ட் இவங்க பண்ணி தராங்க. அது மட்டும் இல்லாமல் வியாபாரிகள் வெளிநாடுகளுக்கு தங்களோட பொருட்களை ஏற்றுமதி பண்ணணும்னா அதுக்கு தேவையான கஸ்டம் கிளியரன்ஸும் இவங்க வந்து கம்ப்ளீட்டாக பண்ணி தராங்க. ஸோ இப்படி பல்வேறு வகையான லாஜிஸ்டிக்கல் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. இவங்க பல்வேறு செக்டரில் இருக்க கம்பெனிஸ்க்கு இவங்க லாஜிஸ்டிக்கல் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுவும் குறிப்பாக ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸில் இருக்க கம்பெனிஸ், அப்புறம் டெக்ஸ்டைல் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ், அப்புறம் கமாடிட்டிஸ் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ், கன்சியூமர் டியூரபிள் ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணுற கம்பெனிஸ். அது மட்டும் இல்லாமல் இந்தியன் ஆர்மிக்கு தேவையான டிஃபென்ஸ் லாஜிஸ்டிக்கல் சர்வீஸ் சப்போர்ட்டும் இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. இவங்க ஒரு தேர்ட் பார்ட்டி லாஜிஸ்டிக்கல் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனியாக இருக்கனால இவங்களோட பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா அசட் லைட் மாடலாக இருக்குது. கிட்டத்தட்ட இவங்களோட 98% ஆஃப் த கம்பெனி ஃப்ளீட்டுங்கிறது வந்து தேர்ட் பார்ட்டி வெண்டர் ஆப்ரேட்டர்கிட்ட வந்து ஹையர் பண்ணி தான் அவங்க கிளைண்ட்டுக்கு லாஜிஸ்டிக்கல் சப்போர்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. விச் மீன்ஸ் இவங்க வந்து சொந்தமாக வந்துட்டு ட்ரக்ஸோ வேறு எந்த ஒரு வெஹிக்கிள்ஸையும் ஓன் பண்ணுறது கிடையாது. ஸோ இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா அதை வாங்குறதுக்கான செலவு வந்து இவங்க செய்கிறது கிடையாது. அந்த காசு மிச்சம். ஸோ அதை வருஷம் வந்துட்டு அதுக்கு இன்சூரன்ஸ் பண்ணணும். ஸோ அந்த காசு மிச்சம். ப்ளஸ் அதை மெயின்டைன் பண்ணணும். அதுக்கான செலவுகள் எல்லாமே உங்களுக்கு மிச்சமாகுது. ப்ளஸ் இவங்க வந்துட்டு நிறையா ட்ரக் வச்சுருக்காங்கன்னா நிறையா பேர் லாரி டிரைவர்ஸ், கிளீனர்ஸ் நல்லா தேவைப்படும். ஸோ இப்போ அவங்க யாருமே இவங்களுக்கு தேவையில்லைனால அவங்களுக்கு கொடுக்குற சம்பளம் எல்லாமே மிச்சமாகறதுனால இவங்களோட பிஸ்னஸே பார்த்தீங்கன்னா அசட் லைட் மாடலாக இருக்குது. இந்த வருஷம் மார்ச் மாதம் இவங்க வந்து டைகிரீன் சொல்லி ஒரு புது வெர்டிகளை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இதன் மூலமாக ரினியூபிள் எனர்ஜி செக்டர் அப்புறம் வந்துட்டு சஸ்டைனபிள் ரினியூபிள் எனர்ஜி செக்டர் இருக்க கம்பெனிஸுக்கு தேவையான லாஜிஸ்டிக்கல் சர்வீஸை ப்ரொவைட் பண்ணுறாங்க. லாஸ்ட் இயர் இவங்க ஃப்ரைட் ஜார்னு சொல்லி ஒரு அப்ளிகேஷன் ஒன்று லான்ச் பண்ணாங்க. இதன் மூலமாக வியாபாரிகள் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு தேவையான ஆர்டர் புக்கிங்கை ஆன்லைன்லேயே பண்ணிக்க முடியுது. ஸோ இந்த அப்ளிகேஷனை வந்து இவங்க லான்ச் பண்ணதுக்கு அப்புறமா அவங்களுக்கு கிட்டத்தட்ட 350க்கு மேற்பட்ட பிஸ்னஸ் வந்து பல்வேறு இண்டஸ்ட்ரியிலேருந்து கிடச்சிருக்கதா சொல்கிறாங்க. ஸோ இதுதான் இவங்களோட பிஸ்னஸ். இப்போது இவங்களோட கிளைண்ட் லிஸ்ட் பார்த்துக்கலாம். இவங்க கிளைண்ட் லிஸ்ட்டில் மெஜாரிட்டியான கிளைண்ட்ஸ் வந்து ஆட்டோமொபைல் செக்டர்லேருந்து தான் இருக்காங்க. அதுவும் குறிப்பாக பஜாஜ், அப்புறம் டிவிஎஸ் மோட்டார்ஸ், அப்புறம் ஹோண்டா, அப்புறம் ஹீரோ மோட்டார் காப், அப்புறம் யமஹா, கேடிஎம், பியாஜியோ, சுசுகி, கியான்னு சொல்லி நிறைய ஆட்டோமோட்டிவ் கம்பெனிஸ் இருக்காங்க. அதுபோக ஏபிபி இந்தியா, டிக்சன் டெக்னாலஜி, சாம்சங், லாய்டுன்னு சொல்லி நிறையா கம்பெனி இருக்காங்க. அதே மாதிரி மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் இவங்களும் வந்துட்டு இந்த கம்பெனியோட கிளைண்ட் தான். ஸோ இவங்களுக்கு இது போக வேறு சில கம்பெனிகளும் இவங்களுக்கு கிளைண்ட்ஸாக இருக்காங்க. ஸோ கிளைண்ட் லிஸ்ட் பார்க்குறதுக்கே ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது. அடுத்து இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா 516 கோடியாக இருக்குது. ஸ்டாக்கோட பிஇ 33.2 இருக்குது. இதுதான் இண்டஸ்ட்ரியோட பிஇயாகவும் இருக்குது. ஸோ விச் மீன்ஸ் இன்னைக்கு தேதிக்கு இந்த ஸ்டாக் வந்து கரெக்டான ப்ரைஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ வேல்யூவேஷன் வந்து இந்த ஸ்டாக்குக்கு இப்போ கரெக்டாக இருக்குன்னு கூட சொல்லலாம். நம்ம 52 வீக் ஹையாக இதோட ஷேர் ப்ரைஸ் 87 போயிருக்கு, லோவாக 32 போயிருக்கு. கம்பெனி டிவிடெண்ட் எதுவும் ப்ரொவைட் பண்ணுறதில்ல ஷேர் ஹோல்டருக்கு. கம்பெனிக்கு வந்து ஒரு மைனர் டெப்ட் இருக்குது, 12 கோடி பக்கம் இருக்குது. இதோட டெப்ட் டு ஈக்விட்டி பார்த்தீங்கன்னா 0.11 இருக்குது. ROCE 17% பக்கம் இருக்குது. ROE 12% பக்கம் இருக்குது. கம்பெனி 100 crores கேஷ் ரிசர்வ் வச்சுருக்காங்க. அது போக வந்து 11 கோடிக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல் வந்து ரீசனபிளி குட்னு தான் நான் சொல்லுவேன். இது ஒரு பென்னி ஸ்டாக்காக இருக்கிறதுனால இந்த ஃபண்டமெண்டல்ஸ் வந்து டீசெண்டாக இருக்குது. ஸோ இப்போது இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ லாஸ்ட் 5 குவார்ட்டர்ஸோட ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஜூன் 2023 குவார்ட்டர்லேருந்து ஒவ்வொரு குவார்ட்டரும் அவங்களோட சேல்ஸுங்கிறது கிராஜுவலாக இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்குது. அதே மாதிரி ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது தொடர்ந்து. அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னா 2 crore 3 crore, 3.68 crore, 4 crore, 4.16 சொல்லி கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இதே P&L ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிக்ஸ் அண்ட் மேட்சாக தான் இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 2020லையும் 2021லையும் இவங்க நெகட்டிவ் ரிசல்ட்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதற்கான காரணம் வந்து கோவிடோட எஃபெக்ட் தான். ஸோ கோவிட் டைமில் உங்களோட பிஸ்னஸ் வந்து ரொம்ப சஃபராக இருக்குது. ஸோ அதனால் அந்த 2 வருஷத்துலேயும் இவங்க வந்து நெகட்டிவ் ரிசல்ட்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதே ப்ரீ கோவிட் முன்னாடி இருந்த ஆனுவல் ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க என்றைக்குமே வந்து ஒரு ப்ராஃபிட்டபுளான கம்பெனியாக தான் இருந்திருக்காங்க. இதை 2022, 23, 24 பார்த்தீங்கன்னா அவங்க வந்து திரும்ப ப்ராஃபிட்டபுளாக தான் இருக்காங்க.
பட் இருந்தால் கூட 2022லும் 2024லையும் 2022 கம்பேர் பண்ணும்போது அவங்களோட சேலும் சரி, ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டாக இருக்கட்டும், இல்லாட்டி நெட் ப்ராஃபிட்டாக இருக்கட்டும், இதெல்லாமே கிராஜுவலாக டிக்ரீஸ் ஆயிருக்கு. இதுக்கு காரணம் என்ன கம்பெனி சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து இப்போ வந்து நாளுக்கு நாள் காம்படிஷன் அதிகமாகிட்டு இருக்கு. அது ஒரு காரணமாக சொல்லியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இவங்க பிஸ்னஸே வந்து டிஜிட்டலைஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த டிஜிட்டலைஸ் பண்ண பிஸ்னஸில் அதுக்கு ஏற்ற மாதிரி எக்யூப் பண்ணிக்கிற அளவுக்கு இவங்களுக்கு இன்னும் எம்ப்ளாயீஸ் கிடைக்கல. இவங்க எம்ப்ளாயீஸ் வந்துட்டு இந்த பிஸ்னஸ் மாடலை இப்போ வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணனால அதுக்கு அட்ஜஸ்டபுள் ஆகலை. ஸோ அதனால் அவங்களுக்கு சேல்ஸில் வந்து ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அதை இப்போ வரப்போகிற குவார்ட்டர்ஸில் ரெக்டிஃபை பண்ணுறதாகவும் அவங்க சொல்லியிருக்காங்க இப்போ நடந்த இன்வெஸ்டர் ப்ரெசன்டேஷனில். ஸோ அது மட்டும் கிடையாது, இவங்க அனுப்புகிற ஃப்ரைட் சர்வீஸில் சப்போஸ் இவங்க அனுப்புகிற ப்ராடக்ட்ஸ் தொலைஞ்சு போனாலோ இல்லாட்டி வந்து திருடு போனாலோ அதோட காஸ்ட்டை வந்து இவங்க தான் பேர் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ இந்த மாதிரியான இஷ்யூஸ் எல்லாம் இவங்க ரீசெண்ட் டைமில் ஃபேஸ் பண்ணிருக்கிறதுனால இந்த ரீசெண்ட் இயர்ஸில் அவங்களோட சேல்ஸ் அண்ட் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பட் இருந்தாலும் கம்பெனி நடந்த Q1 ரிசல்ட்ஸ்க்கு அப்புறம் அவங்க நல்ல கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்த 2 வருஷத்துக்கு அவங்க என்ன மாதிரி கைடன்ஸ் கொடுத்துருக்காங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி அவங்க ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம். ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னில் நீங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்ட் டைம்ஸில் FII இந்த கம்பெனியில் அவங்களோட ஸ்டேக்கை இன்க்ரீஸ் பண்ணிட்டே தான் இருக்காங்க. செப்டம்பர் 2023 குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா வெறும் 1.07% மட்டும்தான் இவங்களுக்கு ஸ்டேக்கே FIIஸ்க்கு இருக்குது இந்த கம்பெனியில். இதே 2023 டிசம்பர் குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6% மேலே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் மார்ச் குவார்ட்டர்லையும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஜூன் குவார்ட்டர்லையும் கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரமோட்டர் 57.10% ஷேரை லாஸ்ட் 3 குவார்ட்டர்ஸாக மெயின்டைன் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி பப்ளிக் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்டேக்கை வந்து தொடர்ந்து விற்றுட்ருக்காங்க. ஸோ எப்பப்பெல்லாம் பப்ளிக் வந்து ஷேரை விற்கிறாங்களோ அப்பப்பெல்லாம் FIIs இந்த ஷேரை வாங்கிக்கிறாங்க. ஸோ DIIs இந்த ஷேரில் இது வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணல. பட் FII இன்வெஸ்ட் பண்ணுறாங்க இந்த ஷேரில் தொடர்ந்து. ஸோ இது ஒரு ப்ளஸ்ஸான விஷயமா பார்க்குறேன். ஸோ போஸ்ட் Q1 ரிசல்ட்ஸ்க்கு அப்புறம் நடந்த இன்வெஸ்டர் ப்ரெசன்டேஷன் மீட்டில் கம்பெனி சில கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட பிஸ்னஸ் வந்துட்டு இப்போ டிஜிட்டலைஸ் ஆக்கிட்டாங்க. ஸோ இதை வந்து அச்சீவ் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிருக்கவங்க தொடர்ந்துன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க 100க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு அவங்க கிளைண்ட்ஸுக்கு தேவையான இம்போர்ட்டன்ட் எக்ஸ்போர்ட் ரிலேட்டட் லாஜிஸ்டிக்கல் சர்வீசஸ் சப்போர்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இனி வரப்போகிற ஆண்டுகளில் இன்னும் வேறு சில நாடுகளுக்கும் இவங்க ப்ரொவைட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ த நம்பர் ஆஃப் கண்ட்ரிஸ் இவங்க ஆப்ரேட் பண்ணுறது இனி வரப்போகிற வருடங்களில் இன்க்ரீஸ் ஆக போகுது. அது மட்டும் இல்லாமல் வேறு சில லாஜிஸ்டிக்கல் சர்வீஸ் ப்ரொவைடிங் பண்ணுற கம்பெனியும் இவங்க அக்வயர் பண்ணுற பிளானில் இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இப்போ அவங்க க்ரீன் லாஜிஸ்டிக்கல் சர்வீஸும் ப்ரொவைட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது இந்தியாவுக்கு ரினியூவபிள் எனர்ஜி, க்ரீன் எனர்ஜியில் இருக்கிற கம்பெனிக்கு தேவையான லாஜிஸ்டிக்கல் சர்வீஸஸ் சப்போர்ட்டையும் இவங்க இப்போ ப்ரொவைட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ பை 2027 இந்த கம்பெனியோட பிஸ்னஸ் $20 பில்லியன் பிஸ்னஸாக மாறணும் அப்படிங்கிறத தான் இவங்க டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓவரால் இந்த கம்பெனியோட பிஸ்னஸ் வந்து நல்லாவே இருக்குது. அசட் லைட் மாடலான பிஸ்னஸ். அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு வந்துட்டு பல்வேறு செக்டருக்கு லீடிங் கம்பெனிஸ்க்கு இவங்க வந்துட்டு லாஜிஸ்டிக்கல் சப்போர்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இவங்களோட ஃப்யூச்சர் க்ரோத் இந்த கம்பெனி நல்லா தான் இருக்குது. இப்போது ரீசெண்ட் டைமில் என்ன தான் இவங்க சில கஷ்டங்களை ஃபேஸ் பண்ணாலும் ஐ திங்க் இவங்க கம்பெனிக்கு ஒரு கிளியர் விஷன் இருக்குது. இவங்க இன்னும் தொடர்ந்து ப்ராஃபிட்டபுளான கம்பெனியாக தான் இருக்காங்க. ஸோ இந்த கம்பெனியில் FIIஸும் தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸ் பார்க்க ரீசனபுளாக தான் இருக்குது. ஐ ஹோப் இந்த அனாலிசிஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.